الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون மேலான ஃபித்ரா ஜகாத் சதகாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ். கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رضينا بالله ربنا وبمحمد رسول وبالإسلام دينا. அனைத்து புகழும் மகிழங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிவக்குப்படுத்தி பாதுகாத்து வருகிற வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்து முறித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான எழுகத்தவர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது உற்றார் உறவினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் இமாம்கள் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் நிலவட்டுமாக. அன்பிற்கின்ற அல்லாஹ் அல்லாஹ் என்றார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் புனிதமான ரமலானுடைய மாதத்திலே இறுதி பத்தியில் நாம் எல்லாம் வந்து அடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சிறப்பான தருணத்திலே ரமலானுடைய சிறப்பு தொடர் பயான் நிகழ்ச்சியினை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்தின் சார்பாக யூடியூப் வலைதளத்தின் மூலமாக தங்களை சந்திப்பதில் நடத்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கின்ற அல்லாஹ் அல்லாஹ் என்றார்களே, குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்திலே நல்ல பல பணிகளை நாம் தொடர்ந்து செய்து வருகின்றோம். இன்னும் சில பணிகளை செய்வதற்கு ஆயத்தமாகி அதற்கான பணிகளை நாம் விரைவாக செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆகவே உங்களுடைய சதகா, ஃபித்ரா, ஜக்காத், ஃபிதியா போன்ற நீயத் வச்ச விஷயங்களாக இருந்தாலும் சரி, நார்மலாக நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருளாதார உதவியாக இருந்தாலும் சரி, விரைந்து தந்தீர்கள் என்று சொன்னால் அது ஏழை எளிய மக்களுக்கு எளிய முறையில் விரைவாக கிடைப்பதற்கு ஏதுவாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா யாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இதுக்கு அடுத்தபடியாக இந்த 23வது தொடரில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தில் நுழைதல், இஸ்லாத்தை தழுவுதல் எப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஏற்கனவே நம்ம சில விஷயங்களை பார்த்துருந்தோம். அந்த பெண்மணி வந்தவங்க வந்து அழகுல அவங்க விசாரிச்சு ஹாஷிம் அவங்க அஸ்ஸலோடைய முப்பாட்டனார் திருமணம் முடிச்சாங்க. அவங்களுக்கு பிள்ளை பிறந்துச்சு, பேர் ஷைபா. அவங்கள தேடி மதீனாவுக்கு வாழ்ந்த வாழ்க்கை, அதுக்கு பிறகு அவங்களுடைய மரணம், அதற்கு பிறகு அவங்க மதீனாவில் வாழ்கிறாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்ட முத்தலிப் அவங்களுடைய சகோதரர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மதீனாவுக்கு போகிறாங்க, தேடுறாங்க, விசாரிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இந்த செய்தி அவங்களுக்கு கிடைக்குது. கிடைச்ச உடனே அவங்கள அழைச்சி வர சொல்லி ஆள் அனுப்புகிறாங்க. வர்றாங்க. பிள்ளை என்ன செய்கிறாங்க, 3 நாள் விருந்தினராக அவங்க தங்க வச்சு அவங்களை உபசரித்து பிள்ளையும் கொடுத்து என்ன செஞ்சுறாங்க, அனுப்பிட்டாங்க. மதீனாவுக்கு மதீனாவிலேருந்து மக்காவுக்கு வர்றாங்க. எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அந்த சின்ன பிள்ளை பார்த்த உடனே முத்தலிப் அவங்களுடைய அடிமை அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அந்த காலத்தில் அப்போ இருந்துச்சுல்ல, இந்த அடிமை தண்ணி இருந்துச்சுல்ல, அதனால அப்துல் முத்தலிப்னு சொல்லி அப்படியே பழக்கமாகி கடைசியில் அதுவே பேராகவும் போயிடுச்சு. சரியா? இப்படி ஒன்று. இப்போ அவங்க பேர் என்ன, ஷைபா. சரி, இப்போ இதுக்கு இடையில அவங்க கொண்டு வந்துட்டாங்க, அங்கே வச்சு வளர்க்குறாங்க, என்ன பண்ணுறாங்க. இதுக்கு இதோட நம்ம என்ன பண்ணோம், அவங்களுடைய சிறப்பு என்ன சொன்னோம், அவங்க ஒரு சொர்க்கத்து பெண்மணிங்கிற மாதிரி தகவல்லாம் சொல்லியிருந்தோம். இதை தொடர்ந்து இப்போ ரசூல்லாவுக்கு என்ன உறவு முறைகள் தெரியணுமா இல்லையா, அதுதானே முக்கியம். தலைப்பதான் நமக்கு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து ரசூல்லாவுக்கு என்ன முறை, தாயுடைய அந்தஸ்தில் வருவாங்க. எப்படி அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணமாக இந்த அஸ்மாங்கிறவங்க வந்து எப்படின்னு சொன்னால், முதல்ல ஹாஷிம் அவங்கள முடிச்சாங்க. பிறகு யாரை முடிக்கிறாங்க, அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு யாரை முடிச்சாங்க அப்படின்னு சொன்னால், 8 வயசாக இருக்கும்போது மரணிச்சிட்டாங்கல்ல அவங்களுடைய தந்தை ஹாஷிம் அவங்க. சரியா? அப்போ ஷைபாவோட தந்தையை மரணிச்சதுக்கு பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து யாரை முடிக்கிறாங்கன்னா ஜெயித் அப்படின்ற ஒரு மதீனாவுடைய குலத்திலே மிகப்பெரிய முக்கியமான ஒரு பொறுப்பில் உள்ளவர்களால் தான் நம்ம தான் முடிக்கிறாங்க. அப்படி முடிக்கும் போது அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவங்களுடைய முப்பாட்டனார். ரசூலுல்லாஹ்வுடைய முப்பாட்டனாரையுமே அதே மாதிரி உம்மு சுலைம் ரலியல்லாஹு முப்பாட்டனாரையும் திருமணம் முடிச்சவங்க. அப்போ தாயோட அந்தஸ்தில் செஞ்சுறாங்க, அவங்க வந்துடுறாங்க. அந்த உறவு முறையின் அடிப்படையில் தான் அவங்களுடைய கலந்துரையாடல் என்பது எல்லாமே என்ன செஞ்சு அமைந்தது என்பதை நம்ம இந்த வீடியோ உறவு முறையின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ
உம்மு சுலைம் ரலியல்லாஹு வந்து இஸ்லாத்துல இணைகிறாங்க. எப்படி அப்படி சொன்னா, அவங்க அல்லாஹ்வுடைய கிருபையால அவங்களுக்கு இயல்பாகவே கொஞ்சம் தேடுதல் கல்வி சார்ந்த ஒரு இயல்பான ஒரு போக்கு உண்டு, அவங்களுடைய எண்ணங்கள் உண்டு. அதனால அப்படி ஒரு தேடுதல் இருக்கும்போது இஸ்லாம் என்ற ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. இஸ்லாத்தில் தன்னை இணைத்தும் கொள்கிறார்கள். இந்த முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்கள் சில பேர் சொல்லுவாங்கல்ல, முக்கியமா அதுல இவங்களும் ஒருத்தராக பார்க்கப்பட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஆரம்ப காலங்களிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தி பார்க்க முடியுது. இப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹுடைய கணவர் பேர் என்ன அப்படின்னு சொன்னா மாலிக் இப்னு நல்ர் அப்படிங்கிறது தான் அவருடைய பேர். யாருடைய கணவர்? உம்மு சுலைம் ரலியல்லாஹுடைய கணவர் பேர். இவருக்கு இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது கொஞ்சம் கவலை அடிச்சுது. என்னடா இப்படி ஆகிப்போச்சே, நம்மளுடைய அவருமே கொஞ்சம் பெரிய இடத்துல உள்ள ஆள் தானே. அதனால அவருக்கு வந்து என்னன்னு சொன்னா இப்படி ஏற்றுக்கிட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்கல, சரிப்பட்டு வராதுங்கிற மாதிரி ஒரு வருத்தத்தோடு இருந்தாப்புல. போக போக என்ன ஆகுதுன்னு சொன்னா உம்மு சுலைம் அவங்களுடைய ஈமான் உறுதி பெறுது, வலுவடையுது, ஈமானுடைய இது அதிகரிக்குது அவங்கள்ட்ட. அப்படியே அதனுடைய பிரதிபலிப்பு என்னவாகுது அப்படின்னு சொன்னா தன்னுடைய பிள்ளைக்கு என்ன பண்றாங்கன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லு, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்னங்கிற மாதிரியான அந்த கலிமாவினுடைய சிறப்புகளையும் அந்தஸ்துகளையும் அப்போ சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதை இருக்கு பார்க்க யாருக்கு கோபம் வருது? மாலிக் இப்னு நல்ருடைய கணவர் இருக்கிறாங்க இல்லையா, அவருக்கு கோபம் கடுமையாக வருது. கோபம் வந்து பல பேர் சொல்லி பார்க்குறாரு, கேட்கல, பிரச்சனை ஆகுது, கருத்து முரண்பாடு அதிகரிக்கவும் என்ன பண்ற அப்படின்னு சொன்னா இதெல்லாம் வந்து இப்படியே நீ சொல்லி கொடுத்து உன் பிள்ளை கெடுக்க போறியா, இப்படி பண்ணிட்டு இருப்பியா நீ அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகள் சொல்றாரு. சொல்லிட்டு என்ன பண்ற அப்படின்னு சொன்னா கோபிச்சுக்கிட்டு கிளம்பி போறாரு ஷாம் தேசத்தை நோக்கி. என்ன பெரும்பாலும் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் போக்குவரத்துனாலே நாங்கள் அதை இது போயிருப்பாங்க, அந்த வழக்கம் மிக்கிறதுனால அவர் என்ன பண்றாருன்னா அங்கே போறாரு. போற வழியிலே அல்ல போனதுக்கு பிறகு அங்கே என்ன பண்றாருன்னா ஏற்கனவே வாக்கியத்தாரர் அவருக்கும் யாருக்கும் இருந்திருக்கும் போல தெரியுது. ஒரு சின்ன வாக்கியத்தாரர்னா தமாசுன்னு சொல்ல நினைச்சிட கூடாது. இயல்பாக வாக்கியத்தாரன் பயன்படுத்துவாங்கன்னா ஏற்கனவே ஆகிட்ட அம்பு இழுத்துருப்போம் அல்லது அம்பு இழுத்து அடி வாங்கிட்டு போயிருப்பான். அவன் என்ன செய்வான், வந்து கோபமா இருப்பான், உக்கிரத்துல இருப்பான். அவன் எப்படா வருவான், எப்படா நம்ம போட மாட்டோம் கண்டிப்பான்ல, அந்த மாதிரி ஒரு விரோதியினுடைய கையில் அவங்க மாட்டிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க இறந்து போயிடாரு. சரியா, இது ஒரு செய்தி. இது யாரு? உம்மு சுலைம் ரலியல்லாஹுடைய கணவர். இப்போ பாருங்க, விதவி ஆயிடுறாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு விதவி ஆயிடுறாங்க. இப்போ அவங்களுடைய எண்ணங்களை பாருங்க. காலங்கள் சில கரையும் விதவி பண்ண இருக்க மாட்டாங்க, திருமணம் முடிக்கணும், என்ன அவங்க ஓய்ந்து குழந்தை பெண்மணி வேற அவங்க. அப்படிங்கும்போது மறுமணம் முடிக்கிறதுல கவனம் செலுத்துறாங்க குடும்பத்தார்கள். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த மறுமணம் சம்பந்தமான செய்தி பேச்சை பற்றி எடுத்தாலே அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, என் மகன் இருக்கிறான், எனக்கு மகன் இருக்கிறான், அவனுடைய கல்வி நற்குணம் அவனுடைய செயல்பாடுகள் சார்ந்து நான் என்ன செய்வேன், கவனம் செலுத்த போறேன். கொஞ்சம் வளர்ந்ததற்கு பிறகு அவனுக்கு சுயமா சிந்திக்கிற அளவுக்கு நாலேஜ் வரும்ல, புத்தி வரும்ல, அப்போ நான் அவன்கிட்ட கேட்பேன் இது சம்பந்தமா. அப்போ அவன் சொன்னா நான் திரும்ப முடிச்சுக்கிடுவேன், இல்லைன்னா முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஆணித்தரமா இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாம அதுக்கு இடையில தான் பிள்ளைய நல்ல ஒரு மார்க்க பற்றுள்ளவனா, மார்க்க அறிவுள்ளவனா, மார்க்கத்தினுடைய காரியங்கள்ல ஈடுபடக்கூடியவனா, அதற்காக தன்னுடைய வாழ்வை கழிக்கக்கூடியவனா இருக்கணும்னு சொல்லி அதன் அடிப்படையிலேயே வார்த்தெடுக்கிறாங்க, வளர்க்குறாங்க. சரியா, இப்படியான முயற்சிகள் தொடர்ந்து போய்கிட்டு இருக்குது. அவங்க கொஞ்சம் கூட என்ன செய்ய அதுல சலைப்படையில அவங்க தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே வர்றாங்க. இப்ப இதுக்கு என்ன அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு என்னுடைய மகன் இருக்கணும் அப்படின்னு சொன்னா சில அறிஞர்கள் அதை எப்படி கோடிட்டு காட்டுறாங்கன்னா அந்த சொன்ன வார்த்தைகள் எப்படி சொல்றாங்கன்னா இப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது என்னுடைய நடமாடும் ஒரு பல்கலைக்கழகமா ஒரு மார்க்க அறிஞரா என் புள்ள இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய எண்ணங்கள் இருந்துச்சு, உயர்வான எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்ற செய்தி பார்க்குது. இப்போ அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஆள் வளர்ந்துடுறாங்க. வாழ்ந்துக்கு இதோடைய கடமைகளையும் பணிகளையும் முழு விருப்பத்தோட செய்யக்கூடிய ஆளா இருக்கிறாங்க. சரியா, இது மட்டும் இல்லாம அவன் எப்படியாவது தன்னுடைய மகனை வந்து நல்ல பணிகள்ல ஈடுபட வைக்கணும். எப்படி ஈடுபட வைக்கிறது, எப்படி நம்ம மார்க்க பணிகள் செய்ய வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ தான் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அருளை பாருங்க. என்னன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மக்காவிலிருந்து கரெக்டாக மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்துடுறாங்க. சரியா, ஹிஜ்ரத் வந்து ரசூலுல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்குது. சும்மாவே மார்க்கத்தை ரொம்ப வேகமா இருந்தவங்க, இஸ்லாத்தினுடைய செய்தியை கேட்டு அதன் அடிப்படையில் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவங்க, நபியுடைய நேரடி வருகை கிடைச்ச உடனேயே இன்னும் அவங்க மட்டில்லாத மகிழ்ச்சி, ஆனந்தம், பேரானந்தம். இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா மகிழ்ச்சியோட உச்சத்துக்கே போயிடுறாங்க. ரசூலுல்லாஹ் எப்படியாவது சந்திச்சு நம்ம மகனுக்கான வழிகாட்டுதலை பெறணும் அப்படின்னு சொல்லி நேர போயிடுறாங்க. போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு தன் மகனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இங்க வச்சுக்கிட்டு சொல்லலாம், நீங்க வச்சு என் பிள்ளைக்கு பணிவிடை செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. சரியா, ரசூலுல்லாஹ்வுக்கு பணிவிடை செய்த
சஹாபின்னு கேட்ட டக்குனு என்ன சொல்லுவீங்க? யார் சொல்லுவீங்க? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் அது வேற இல்லை. அவங்கள கொண்டு வந்து என்ன செய்றாங்க? ஒப்படைக்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. தன் மகனை நீங்கள் எப்படியாவது மார்க்க பிள்ளை நீங்கள் உருவாக்கணும்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடுறாங்க. அவங்க காலம் கடந்து பணிவிடை செய்து கொண்டு இருக்கிறாங்க. ரொம்ப காலமாக ரசூலுல்லாஹ்ட்டே இருந்து பணிவிடை செய்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகிழ்ச்சியோட அந்த சிறுவனை அழைச்சிக்கிறாங்க. அழைச்சி அவங்க நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க, வளர்க்குறாங்க, அவங்கள்ட்ட ஒன்றா இருக்கிறாங்க, எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிறாங்க. இப்போ இந்த சமயத்தில் அப்படின்னு சொன்னால் ஒரு 8 வயசு இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவங்கள்ட்ட வரும்போது, அப்போ அந்த வயசு என்ன பண்ணுறாங்க? உட்காந்து ரசூலுல்லாஹ்வோடையே போகிறாங்க, வர்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பணிவிடையை செய்கிறாங்க, எல்லா காரியங்களையும் என்ன செய்றாங்க? அவங்க எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. எல்லா விதமான வேலைகளும் செஞ்சு கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்கு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பெருமைப்படுகின்ற அளவுக்கு, அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கின்ற அளவுக்கு, சுப்ஹானல்லாஹ், இது பெரிய விஷயம். அவங்களுக்காக பிரார்த்தனை செய்கின்ற அளவுக்கு, அனஸ் அவங்களுக்காக துஆ செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வழிமுறைகளும் செயல்பாடுகளும் அவங்களுடைய பணிவிடைகளும் இருந்தது என்பதை வரலாற்று நம்ம பார்க்குறோம். அதனால தான் அவங்க பேர் பெற்றாங்க அந்த விஷயத்தில் அப்படின்ற செய்தி நம்ம பார்க்க முடியுது. அது மாத்திரம் இல்லை, இதை தன்னுடைய உணர்ந்த அந்த சஹாபி அவங்க அனஸ் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், சிறு பிராயத்திலேயே தன்னுடைய தாய்க்காக பெற்றோருக்காக துஆ செய்கிறாங்க. எப்படின்னா, இந்த வாய்ப்பை தேடி தந்த, இந்த அழகிய ஒரு தருணத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த என் தாயாருக்கு அல்லாஹ் நன்மாரியங்கள் செய்யட்டும், நலவை பொழியட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் தன் தாய்க்காக துஆ செய்கிறாங்க. இப்போ சொல்லுங்க, பிள்ளைகளை வளர்க்குற விதத்தை பற்றி ரசூல் என்ன சொன்னாங்க? சதகத்துன் ஜாரியாவாக ரசூல் என்ன சொன்னாங்க? மன்னருக்கு போனதுக்கு பிறகும் தனக்கு அமல்களில் ஒன்று இருக்குது, நமக்கு நம்ம நன்மை கிடைச்சிட்டே இருக்குன்னு சொன்னால் அது என்னன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? இது எல்லாமே ரசூல் சொன்னது ஒன்று, என்ன? வலதுன் சாலிஹ், நல்லமல் செய்யக்கூடிய பிள்ளை. அவங்க தன் பெற்றோருக்காக துஆ செய்வாங்க. அதைத்தான் அவங்க பண்ணாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்போ சொல்லுங்க, எது வெற்றி? இன்னைக்கு நாள் கணக்க, நொடி கணக்க, பொழுது கணக்க, இந்த ரமலானுடைய அமலல் இந்த 20 நாளில் பாருங்க என்ன நினைச்சு பாருங்க. ஸ்கூல் நான் போட்டு நேரத்தோடு படுத்துறான் போய். அப்படி இல்லைன்னு சொன்னால் விடிய விளையாடுறான். மறுநாள் ஃபஜ்ர் கிடையாது, லொஹர் கிடையாது, அஸ்ர் கிடையாது. காலத்துக்கு இந்த பாவத்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? கொஞ்சமாவது நமக்கு அதில் ஒரு வருத்தம் வேண்டாமா? எனக்கு பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது. நான் பார்க்குறேன், சில பிள்ளைகளை பார்க்குறேன், அப்படி தான் இருக்கிறாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. மார்க்கறிவு இல்லாத பிள்ளைகளாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க குடும்பம் மார்க்கறிவு இல்லாத குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்ல. மாஷா அல்லாஹ், இன்றைய காலகட்டத்துக்கு யாருக்குமே அப்படி இல்லை. எல்லாருக்குமே டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னால மார்க்கத்தை எல்லாருக்கும் மாஷா அல்லாஹ் கற்றுக்கிறாங்க. இப்போ எல்லா வீடுகளையும் கற்றுக்கிறாங்க. ஒரு ஏரியாலாம் சொல்ல முடியாது, எல்லா இடங்கள்லையுமே மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அதன் அடிப்படை செயல்படக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. தன் பிள்ளைங்களையும் அப்படி தான் வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் ஆசைப்பட்டால் மட்டும் போஜனம் கிடையாது. இப்போ எப்படி உம்மு சுலைம் எல்லாம் வந்து பண்ணாங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அதை தேடிக்கிட்டே இருந்தாங்க. அல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா டக்குன்னு பயன்படுத்திக்கிட்டாங்க. அந்த மாதிரி அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிள்ளைகளை வார்த்தெடுக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். கண்ட நேரத்தையும் இப்படி அடையக்கூடாதீங்க. நோன்பாக இருந்தாலும் சரி, நோன்பா இல்லாத காலமாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுக்குன்னு ஒரு நேரத்தை கொடுத்து விளையாடுறதுக்கும் படிக்கிறதுக்கும் நேரத்தை ஒதுக்கி அது சரியாக அவங்களுக்கு கொடுங்க. அவங்கள வழி தவறாமல் பார்த்துக்கங்க இன்ஷா அல்லாஹ். அப்படித்தான் இப்போ அனஸ்ல பாருங்க, சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் துஆ பெறாங்க, பெற்றோட துஆவையும் பெறாங்க. கடைசியில் அவங்களே தன் பெற்றோருக்காக துஆ செய்றாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு வளர்ப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை சார்ந்த பிள்ளைகளால் நம்முடைய பிள்ளைகளும் வளர வேண்டும். அல்லாஹ் ஆக்கியாக புரிவானாக. வாஹினா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர் 23க்கான கேள்வி. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கணவரின் பெயர் என்ன? இன்றைய கேள்வி பதிலுக்கான பரிசினை வழங்குவோர் கேகி மற்றும் கீழி நியூஸ் நிறுவனத்தார். உங்களின் மேலான ஃபித்ரா, ஜகாத், சதகாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள். عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنعني هدايا.